வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மதிய உணவிற்கு பிறகு ரிசப்ஷனில் அமர்ந்து டேபை நோண்டிக் கொண்டிருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, விக்கி உள்ள இருக்காரா? கொஞ்சம் கட்டையான அடர்ந்த குரல். அதற்கு துளியும் சம்பந்தமில்லாமல் அழகாய் வெகு நாகரிகமாகவும் இருந்தாள். கூலிங் கிளாஸை ஷர்ட்டில் சொருகி ஏற்கனவே கவர்ச்சியாய் இருந்த கழுத்து பிரதேசத்தை மேலும் இறக்கி கூடுதலாக்கி இருந்தாள். விக்கியா? அப்படி யாரும் இங்க இல்லையே என்றாள் சிரவந்தி. அந்த பெண் இடி இடி என சிரித்தாள் அந்த கட்டை குரலில். விக்கின்னா உனக்கு தெரிய நியாயமில்ல, நீ புதுசா? சாட்சா தும் பாஸ்தா? அவள் சொன்னது நிஜமாகவே சிரவந்திக்கு புதுசுதான். ஓகே மேடம், சார் உள்ளதா இருக்காரு, நான் போய் அனுமதி வாங்கிட்டு வந்துடுறேன் மேம். உங்க பேர் சொல்லுங்க என்றாள். நான் உள்ள போக நீ பெர்மிஷன் வாங்க போறியாக்கும்? ஐயோ பாவம், போய் அந்த ஆள்கிட்ட அவர் பொண்டாட்டி வந்திருக்கான்னு சொல்லு, வாளை சுருட்டிக்கிட்டு வந்துடுவாரு. அந்த பெண் சொல்ல சிரவந்தியின் கால்கள் பூமியை தொலைத்திருந்தது. அதற்குள் சத்தம் கேட்டு விக்ரம் வெளியில் வர ஒரு நொடி அவனுடைய கண்கள் அப்பெண்ணை பார்த்து நிலை குத்தி தெளிந்து விரக்தியின் உச்சத்திற்கு போனது. கவிதா? எஸ், கவிதாவே தான். ஆனா எப்பவும் கவி கவின்னு வாயார சொல்லி கூப்பிடுவீங்களே, அப்படி கூப்பிடுங்க. அதை கேட்கத்தான் இப்படி ஓடோடி வந்திருக்கேன். அந்த பெண் சொல்லிவிட்டு அவன் முகத்தை ஏறிட சிரவந்தி ஓய்ந்து போய் நின்றாள். கவிதா, இப்ப எதுக்கு இங்க வந்த? ராமர் இருக்குமிடம் தானே சீதைக்கு அயோத்தி, என் புருஷன் இருக்கிற இடம் தானே எனக்கு சொர்க்கம். இது புதுமொழி. இந்த இந்த மாதிரி புனிதமான வார்த்தைகளை பேசும்போதாவது உனக்கு மனசாட்சி உறுத்தாதா? அதெல்லாம் இருக்கட்டும், யார் இந்த பொண்ணு? அப்சரஸ்கா அக்கா மாதிரி இவ்வளோ அழகா இருக்கா. இவளுக்கு நமக்கு கல்யாணமான விஷயமே தெரியாதா? எதுவுமே நீ சொல்லலையா? அந்த பெண் நக்கலாய் கேட்க சிரவந்தி விக்ரமின் முகத்தை பார்த்தபடி நின்றாள். அவன் பதில் தராமல் அமைதியாய் நின்றான். அவர்கள் இருவரும் அமைதியாய் நிற்பதை பார்த்து கவிதாவுக்கு எரிச்சல் மண்டியது. ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு அங்க லுக்கு? புருஷன் பொண்டாட்டி பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும், இப்படியே நிப்பியா எங்களுக்கு நடுவுல? அந்த கவிதா கத்த சிரவந்தி உடனடியாய் அங்கிருந்து விலகினாள். மனசுக்குள் இனம் புரியாத பரிதவிப்பு தகித்தது. சற்று முன் வரைக்கும் மனசுக்குள் இருந்த மகிழ்வெல்லாம் வடிந்து போயிருக்க அமைதியாய் நின்றாள். எப்போதும் அவளுடைய இயலாமை அமைதியின் வழியாகத்தான் பிரவாகமாகும். அதற்கு மேலும் அங்கு நிற்க பிரியப்படாமல் பையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வீட்டில் யாரும் இல்லை. லதா கல்யாண விஷயமாய் எப்போதும் அவர்களுக்கு ஷாப்பிங் என்ற பொழுதுக்கும் வெளியில் வேலை இருந்தது. ஆயிஷாமா மதிய நேரத்து தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருந்தார். நேரம் கட்ட நேரத்தில் இவளை ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன சிரவந்தி, இந்த நேரத்தில் வந்திருக்க? ஏதும் முடியலையாம்மா என்றாள் பதறிப்போய். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுடைய கேள்விக்கான அர்த்தம் ஆயிஷாமாவுக்கு புரிப்படவில்லை. ஆயிஷாமா ஒரு நொடி தடுமாறி போய் அவளை பார்த்தாள். பிறகு லேசான பெருமூச்சுடன் அவளிடம் கேட்டாள், அந்த கவிதா இன்னைக்கு ஆபீஸ் வந்திருந்தாளாமா? ஆமா. அப்படின்னா அவருக்கு கல்யாணமானது நிஜந்தா இல்லையா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லதான். ஆனா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த சுவடே இல்லாத மாதிரி நீங்க எல்லாம் ஏன் நடந்துகிட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல என்றாள் பரிதாபமாக. இதுல புரிய எதுவுமே இல்லை சிரவந்தி. கெட்ட கனவுகளை மறக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதுதான் மனுஷங்களோட இயல்பு. எந்த தேவையும் இல்லாம அந்த கெட்ட கனவை யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா. ஆமா சிரவந்தி, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும்னு சும்மாவா சொன்னாங்க? குழந்தையில பெத்த தாயால தூக்கி எறியப்பட்டவன் விக்ரம். அம்மாவோட துரோகத்தால மனசு வெதும்பி நின்னாலும் ஒரு இளநீருக்காக மொத்த தென்னையை வெறுக்காத பண்பானவனாத்தான் விக்ரம் இருந்தான். அந்த மனசொத்த நிலையில தான் விக்ரம் தம்பிக்கு தன் கூட படிச்ச கவிதா மேல காதல் வந்தது. அவளுந்தான் காதலிச்சா. இல்லை இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லாத வீட்டு பொண்ணுதான் அவளை தங்கத்தாலையும் வைரத்தாலையும் இழைச்சான். அவனால அந்த கவிதா அடைஞ்ச வசதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இயற்கையிலேயே இரக்க குணமுள்ள விக்ரம் தான் மனசார விரும்பின பொண்ணுக்கு செய்யவா கணக்கு பார்க்க போறான்? அவளோட குடும்பத்துக்கு நிறைய செஞ்சான், எவ்வளவோ.
தேனிலவுக்கு சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தாங்க. அவனுக்கு விருப்பமான வாழ்நிலையை அமைச்சுக்கிட்டதுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எல்லாமே வெறும் 3 மாசம்தான். திகட்ட திகட்ட வாழ்க்கையின் சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு என்ன போல யாரும் இல்லைன்னு விக்ரம் பூரிப்புல நின்னான். அந்த பாதகத்தை என்ன குறையை என் தங்கத்துக்கிட்ட கண்டாளோ தெரியல. இதுக்கு மேல அன்பையும் காதலையும் எந்த பாவி தருவான்னு நினைச்சாளோ. இவன் டெல்லிக்கு ஏதோ தொழில் விஷயமா போயிட்டு வந்தான். இவன் இல்லாததால அவன் அம்மா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போயிருந்தா. திரும்பி வந்தவன் ஃபோன் பண்ணி பார்த்தான், எடுக்கல. அவ வீட்டுக்கு போய் பார்த்தான், அவ அங்கேயும் இல்லை. குழந்தை நடுங்கிட்டான். வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமா அலைஞ்சு ஓஞ்சான். கடைசியில ஒரு நாள் வக்கீலோட வந்து நிற்கிறான். இவனுக்கு முன்னமே அவளுக்கு இன்னொருத்தன் கூட பழக்கம் இருந்திருக்கு. பணத்துக்காக இவனை கட்டிக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைச்சதும் ஓடி போயிருக்கா பாதகத்தி. அதுக்கப்புறம் அவன் எப்படி பொண்ணுங்களை நம்புவான்? ஒரு ஆணோட வாழ்க்கையில நிலையா இருக்க வேண்டிய நம்பிக்கையான உறவுகள் ரெண்டுமே அவனுக்கு காலை வாரி விட்டுடுச்சு. அவன் எப்படி பொண்ணுங்களை நம்புவான்? 2 பேரும் சம்மதிச்சதால விவாகரத்து உடனடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் அவன் முழுசா இப்படி ஆயிட்டான். மனசு முழுக்க வெறுப்பை நிரப்பிக்கிட்டு அவன் உணர்வு செத்து போயிட்டான். ஷிரவந்தி எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். ஆயிஷா அவள் பக்கத்தில் வந்து தலையை கோதி விட்டாள். ஷிரவந்தி, நான் வயசுல பெரியவதான். ஆனா சின்னஞ்சிறு மனசு எனக்கு புரியாதா என்ன? இத்தனை இறுகிப்போய் தனக்கு எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்த விக்ரமோட மனசுல நீ வந்த பிறகுதான் லேசா தடுமாற்றமும் நம்பிக்கையும் வந்திருக்குன்னு என்னால உணர முடிஞ்சது. ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து கேட்டான், ஆயிஷாமா, ஷிரவந்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஏன்பா அப்படி கேட்குறேன்னு நான் திருப்பி கேட்டேன். எத்தனை தடவை வழுக்கி விழுந்தாலும் தடுக்கி விழுந்தாலும் நாம நடக்காம இருக்கிறது இல்லை. எத்தனை பெண்கள் நம்ம ஏமாத்தினாலும் ஒரு சரியான பொண்ணுக்காக மனசு ஏங்குது ஆயிஷாமா. எனக்கும் எல்லாரையும் போலவும் ஒரு பொண்ணுகிட்ட தொலைஞ்சு போக ஆசையா இருக்கு. பயமா இருக்குதான். ஆனாலும் இத்தனை இழப்புகளும் ஈடுகட்டுற மாதிரி மனுஷி எனக்குன்னு வரமாட்டாளான்னு தோணுது. அந்த மனுஷியா ஷிரவந்தி இருப்பான்னு உள் மனசு சொல்லுது. எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல அம்மான்னு சொன்னான் குழந்தை. அவனுக்கு ஒரு மாற்றம் நடந்தா இந்த மொத்த குடும்பமும் கொண்டாடும் ஷிரவந்தி. இவ்வளவுதான் அவனோட கதை. இதுல உங்கிட்ட மறைக்க எதுவுமே இல்லை ஷிரவந்தி. ஆயிஷா இவளை பரிதவிப்பாய் பார்த்தாள். அம்மா, நான் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய மனநிலையில இல்லை. எனக்கு தேவையும் இல்லை. நான் இப்ப கூட கேட்டது ஒரு இடத்துல இருக்கிற சக மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கத்தானே தவிர வேற எதுவும் இல்லை. ஷிரவந்தி, நீ விக்ரம. அம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நான் ரெஸ்ட் எடுத்துக்கவா? உள்ளே சென்று கட்டிலில் சரிந்தாள். இரவு வீடு திரும்பிய விக்ரமிற்கும் அதே பரிதவிப்பு மனசுக்குள் இருந்தது. அவளுடைய மனசில் என்ன ஓடுகிறது என்று அவனால் அறிய முடியவில்லை. இரவு உணவை முடித்து கொண்டு எல்லோரும் அவரவர் அறைகளுக்கு செல்ல ஷிரவந்தி மட்டும் தன்னுடைய அறைக்கு முன்னே கிடந்த சோஃபாவில் கால்களை மடக்கி மெல்லிதான விடிவிளக்கை எரியவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். நெற்றியின் குறுக்கும் மறுக்குமாய் ஓடிய சுருக்க கோடுகள் அவள் பலமான யோசனையில் இருப்பதை சொன்னது. என்ன ஷிரவந்தி, இன்னும் தூங்கலையா? பக்கத்தில் மெல்லிய குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தாள். விக்ரம் நின்றிருந்தான். பைஜாமா குர்தாவில் கம்பீரமாய் நின்றான். சட்டென்று சுதாரித்து எழுந்து நிற்க முயற்சி செய்து தடாலடியாக விழப்போனாள். எதுக்கு இத்தனை வேகம்? இது ஆபீஸும் இல்ல, நான் இப்ப உனக்கு முதலாளியும் இல்ல. என்ன பார்த்து ஏன் இத்தனை பயப்படுற? அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் அயர்ச்சியாய். அமைதியாய் நின்றாள். மணி 11க்கு மேல ஆகுது. ஏன் இன்னும் தூங்கல? ஏதும் பலத்த யோசனையா? குழப்பமா? அவன் வார்த்தையில் இருந்த அழுத்தம் அவளுக்கு புரிந்தது என்றாலும் அமைதியாக இருந்தாள். உன்னதான் ஷிரவந்தி. சொல்லுங்க சார். என்ன குழப்பம்னு கேட்டேன். என்னை கேட்டு தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயமா இருந்தா தெளிவுபடுத்திக்கலாமே என்றான் அழுத்தமாக. அவள் தன் கை விரல்களை ஆராய்ந்தபடி அமைதியாக இருந்தாள். எனக்கும் கவிதாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு எப்பயோ. ஆனாலும் அவ என்னை தேடி வந்து வெறுப்பேத்துறா. மனைவிங்கிற வார்த்தைக்கான மரியாதையை அவ மனைவியா இருக்கும்போதே தரல. இப்பயா தரப்போறா? அவன் மென்மையாய் சொல்ல சுரீரென நிமிர்ந்து பார்த்தாள். என்ன சொல்ல வருகிறான்? இவனுக்கு திருமணமான விஷயம் அறிந்து
நான் இங்கே உறக்கமும் உணவும் இல்லாமல் தவித்து கொண்டு அழுவதாக அல்லவா நினைக்கிறான். இவனுக்கு திருமணமான விஷயத்தை பற்றி மூச்சு விடாமல் இருந்தது தப்பில்லை. ஆனால் அப்படி ஒரு சூழலில் இருப்பவன் எப்படி தன்னிடம் அத்துமீறலாம்? சார், அந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது உங்களோட பர்சனல். அதை நான் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்? எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை சார் என்றாள் அழுத்தமாக. அவ்வளவுதானா ஷிரவந்தி? வேறென்ன இருக்கு சார் என்றாள் அமைதியாக. அவன் சில நிமிடங்கள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு விடு விடுவென அங்கிருந்து தன்னுடைய அறைக்கு திரும்பினான். காலை புத்துணர்வாய்த்தான் தொடங்கியது. ஆனால் அந்த செய்தி இடியாய் வந்து ஷிரவந்தியை தாக்கியது. ரத்னாமா இறந்து விட்டார். தோட்டத்து கல்பாத்தியில் மடங்கி அமர்ந்து கதறி அழுதவளை அங்கே யாராலும் தேற்ற இயலவில்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல் எல்லாமே அவங்கதான். தாய், தகப்பன், ஆசா, நண்பன், இப்படி எல்லாமுமாய் அவங்கதான் நின்னாங்க. இப்போ இந்த உலகத்துல என்ன தனியா விட்டுட்டு 2வது முறையா அனாதையாக்கிட்டு போயிட்டாங்க. ஷிரவந்தி அழுதது அங்கே எல்லோருடைய நெஞ்சையும் கரைத்தது. கதறி அழும் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி தன் மார்பில் பத்திரப்படுத்தி கொள்ள விக்ரமிற்கு தவித்தது. ஆனால் அந்த உரிமை அவனுக்கு தரத்தான் அவள் மறுக்கிறாளே. ரத்னாமாவை ஊட்டிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஷிரவந்தியின் விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். ரத்னாமாவை ஆம்புலன்ஸில் அனுப்பிவிட்டு வாசுதேவன், விக்ரம், ஷிரவந்தி மூவருமாய் பிளைட்டில் கோவை சென்று அங்கிருந்து ஊட்டிக்கு வந்து சேர்ந்தார்கள். ஷிரவந்தியை போல் அங்கே இல்லத்தில் வளர்ந்திருந்த எல்லோருமே அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள். ஊட்டி வந்த பிறகுதான் ஷிரவந்தி என்ற மனுஷியின் அருமை புரிந்தது அவனுக்கு. அவன் விரட்டி விரட்டி அடித்த அந்த பெண்ணுக்கு உள்ளூரில் எத்தனை மரியாதை இருக்கிறது என்று அப்போதுதான் புரிந்தது. அவளை எல்லோரும் கொண்டாட கொண்டாட அவன் மனசு அவளை இழந்து விடுவோமோ என்று தவிக்க ஆரம்பித்தது. பணத்தை பற்றி துளி எண்ணாமல் முன் நின்று செலவு செய்த விக்ரம் அங்கே எல்லோர் புருவத்தையும் வியப்பில் விரிய வைத்தான். 3 நாட்கள் உடனிருந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டுத்தான் ஊர் திரும்பினார்கள். அழுது அழுது நிறைய களைத்திருந்தாள் ஷிரவந்தி. அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. வீட்டுக்கு வந்து அவள் தெளிவானதும் வாசுதேவனும் அனந்த நாயகியும் அவளை அருகில் அமர வைத்து கேட்டார்கள். ஷிரவந்தி, இனியும் காலதாமதம் பண்ண வேண்டாம். ரத்னாவுக்கு நாங்க கடைசியா கொடுத்த வாக்கே உன்னை எப்படியும் நல்லபடியா வாழ வைக்கிறது தான். அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். உனக்கு மனசுல யாராவது இருக்காங்களா? இல்ல அங்கிள், நான் அந்த மனநிலையில இல்ல. நான் சிங்கப்பூர் போற முடிவுல இருக்க என்றாள் தலை தாழ்ந்து. இருவரும் அதிர்ந்து போனார்கள். என்னது சிங்கப்பூரா? நாங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டோம்மா. உனக்கு கல்யாணம் பண்ணி தரதா சொல்லி ரத்னாமாவுக்கு வாக்கு தந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனா உன் குணம் இங்க எல்லாருக்கும் அத்தனை பிடிச்சிருக்கு. உன்னை எங்க மருமகளா மாத்திக்க நாங்க விருப்பப்படுறோம்மா. அவர்களின் வார்த்தையில் நெகிழ்ந்து போனாள் ஷிரவந்தி. இத்தனை அன்புக்கு எனக்கு அருகதை இல்லை ஆன்ட்டி. எனக்கு ஒரு தனிமை வேணும். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டதே அம்மாவுக்காகத்தான். அவங்கள இந்த நோயிலிருந்து காப்பாத்த அத்தனை ஆசைப்பட்டேன். இப்ப அவங்களே இல்லை. எனக்கு வேற என்ன பிடிப்பிருக்க போகுது? கொஞ்ச காலம்னாலும் இந்த குடும்பம் எல்லாம் என்கிட்ட காட்டின பாசத்தையும் ஆதரவையும் என்னால மறக்க முடியாது. அதுக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டவளா இருப்பேன் என்றாள் கை உயர்த்தி கும்பிட்டு. இதற்கு மேல் அவளை வற்புறுத்துவது சரியில்லை என்று அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் லதாவின் கல்யாணம் வரைக்கும் அவள் இங்குதான் இருக்க வேண்டும் என்ற அவர்களின் விண்ணப்பத்தை தட்ட முடியவில்லை. மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட சீர்வரிசைக்கு மேல் பார்த்து பார்த்து செய்தான் விக்ரம். ஏன் விக்ரம், இத்தனை பார்த்து பார்த்து அவளுக்கு செய்யறையே? அதுக்கு பதில் நீயே அவளை கட்டி இருந்தா எங்களுக்கு உன் வாழ்க்கையும் சரியான நிம்மதி கிடைக்கும் இல்லையா என்றாள் அனந்த நாயகி. அத்தை, எனக்கும் சந்தோஷத்துக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். நான் அதை பத்தி யோசிக்கல என்றான் புன்னகையுடன். ஆனா அன்னைக்கு என்னவோ நல்லபடி நடக்கும், அதுவும் சீக்கிரம்னு சொன்னிய விக்ரம். அது நிம்மதியை தந்ததே எனக்கு. அத்தை பரிதவித்தாள். சொன்னது நிஜம்தான் அத்தை. ஆனா எனக்கு தான் எதுவுமே நல்லபடி நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதை மறந்துட்டு லதா கல்யாணம் முடிஞ்ச கையோட தினவுக்கும் பெண் தேட ஆரம்பிங்க. அவன் சொல்லிவிட்டு எழுந்து போக அனந்த நாயகி அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டாள். அவன் வார்த்தை அனந்த நாயகிக்கு புரிகிறதோ இல்லையோ, நிச்சயமாய் ஷிரவந்திக்கு புரிந்தது.
வெளியில் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். அது அத்தனை அழகாயிருந்தது. அத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. அந்த தோற்ற பிழையை நம்பி உயரே எழுந்து நின்று தவறி விழுந்தால் அடி பலமாயிருக்கும். அவரவர் இடமும் சூழ்நிலையும் தான் அவரவர்க்கு பாதுகாப்பு. லதாவின் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. சிரமந்தி தன்னை மறக்கவும் மறைக்கவும் கற்றிருந்தாள். அந்த வீட்டில் ஒரு சந்தோஷ விஷயம் நடக்கப் போகிறது. அப்போது சதா நேரமும் அழுது வடிந்தால் அது அத்தனை நலமாக இருக்காது பார்க்க என்பதால் ரத்னாவின் இழப்பின் துக்கத்தை கடந்து வர ஆயத்தமாகி இருந்தாள். விக்ரம் இன்டர்காமில் அழைத்தான். போய் நின்றாள். சிரமந்தி, உன் பயண ஏற்பாடு எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு என்றான். இருக்கு சார், இன்னும் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அதான் அப்ளை பண்ணி இருக்க. எனக்கு இங்க யாரையும் தெரியாது, அதான் எந்த வேலையும் உடனடியா செய்ய முடியல. அப்போ நாங்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்படித்தானே சிரவந்தி? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடைக்க ஏற்பாடு பண்ணி தருவீங்களா என்றாள். கண்களில் ஆவல் மின்ன. அவன் வேதனையாய் பார்த்தான். நான் என்னையே தரேன்னு சொல்றேன் சிரவந்தி, அது உனக்கு புரியலையா இல்ல பிடிக்கலையா என்றான். எனக்கு இன்னும் எங்கேயும் பந்தம் இல்லை சார், அதான் கால் போன போக்கில் போக முடிவு பண்ணிட்டேன் என்றாள். அவன் சுள் என்று பார்த்தான். பழைய கோபம் அவனுடைய முகத்தில் வந்திருந்தது. ஷிட், எங்கேயோ போ, எனக்கு என்ன, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது உங்ககிட்ட அன்பை பிச்சையா கேட்க. ஆனா உனக்கு ஏதாவது நன்றின்னு இருந்தா லதாவோட கல்யாண வேலை முடிகிற வரைக்கும் இங்க இரு, அது போதும் என்றான் கோபமாக. கண்டிப்பா இருப்பேன் சார், நீங்களா என்ன இங்கிருந்து போன்னு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன், போதுமா என்றாள் வார்த்தைகளில் அன்பு மேவ. நானா உன்னை போன்னு சொல்வேன்னு எதிர்பார்க்கிறியா சிரவந்தி என்றான் கனிவாக. சிரவந்தியின் முகம் சிவக்க அறையை விட்டு வெளியில் வந்தாள். மனம் இரண்டு விதமான எண்ணத்தில் திளைத்தது. விரும்பியோ விரும்பாமலோ அவளுடைய மனம் விக்ரமை நோக்கி நகரத் தொடங்கியது ஒரு புறம் என்றால், அவன் தன்னுடைய திருமண வாழ்க்கையை மறைத்து வலுக்கட்டாயமாய் தன்னுடைய காதலை அவளுக்குள் திணிக்க முயன்றதைத்தான் அவளால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. அவனுக்கு வேண்டுமானால் அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோணலாம். ஆனால் இவள் வேண்டும் என்று நினைப்பவன் இவள் முன் திறந்த புத்தகமாக அல்லவா இருந்திருக்க வேண்டும். அது தவறுதானே. அதுதான் அவளால் தாங்க இயலவில்லை. என்ன பெரிய யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு? தினோ அருகில் வந்து கேட்க நினைவுகளை களைந்தாள். ஒண்ணுமில்ல தினு, சும்மாதான். சொல்ல பிரியப்படாட்டா ஓகே, ஆனா ஏதோ வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போவதாய் தகவல்கள் வந்ததே என்றான் செந்தமிழில் பேசி அவளை வம்பு செய்ய. ஏன் நாங்கெல்லாம் வெளிநாடு போக கூடாதாக்கும் என்றாள் சிரித்தபடி. ஜோக் அடிக்காத சிரவந்தி, உனக்காக இங்க நிறைய அன்பு காத்திருக்கு, அது உனக்கு புரியலையா? அவன் குரல் தடுமாற சிசிடியில் விக்ரமின் பார்வையும் லேசாய் தடுமாறியது. சொல்லாத வார்த்தைகளை நமக்குள்ள தேக்கி வச்சிருக்கிறதால யாருக்கு என்ன லாபம்? அந்த வார்த்தைகளுக்கு உரியவங்கன்னு நாம யாரை நம்புறோமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திடணும். அதுதான் சரி. விளைவை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? என் மனசுக்குள்ள உருவான அந்த வார்த்தை உனக்கானதுதான் சிரவந்தி. உன்னை தவிர அதை யார்கிட்ட சேர்க்கறதுலையும் நியாயம் இல்லை. ஐ லவ் யூ, இதுதான் அந்த வார்த்தை. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் மிக அழகாய் தினு அந்த வார்த்தையை சொன்னான். சிரவந்தி அமைதியாய் தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சிசிடியில் அதை பார்த்த விக்ரமின் கண்கள் நிறைந்து போனது. வழக்கமாய் வரும் கோபமோ எரிச்சலோ தினுவின் மீது வரவில்லை. ஆனால் அவனுடைய ஆசையில் இருந்த நியாயம் புரிந்தது. திருமண பந்தத்தில் தோற்றுப்போன இவனுக்கே சிரவந்தி மீது இத்தனை காதல் வரும்போது அவனுடைய அன்பிலும் காதலிலும் எந்த தவறும் இல்லைதான். ஆனால் சிரவந்தி என்ன சொல்ல போகிறாள்? அவனுடைய கண்களும் காதுகளும் கூர்மையானது. ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் உங்க விருப்பத்தை சொன்னீங்க தினு. ஆனா நிஜத்துல அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரி நான் இல்ல. அதுக்கு சொந்தமான பெண் வரும்போது, அவளை நீங்க மனம் முடிக்க போகும்போது நான் உங்க பக்கத்துல ஒரு நல்ல தோழியாய் நிற்பேன் என்றாள் பரிபூரண அமைதியோடு. அவன் முகத்தில் ஏமாற்றம் தவழ்ந்தது. என்ன பிடிக்கலையா சிரவந்தி என்றான் அமைதியாக. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு கல்யாணம்தான் முடிவுன்னு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு நிலைக்கும் முடிவல்ல திருமணங்கள். அது ஒரு புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு நீ நம்பலையா சிரவந்தி? தினவின் கண்களில் நீர் அரும்பியது. நம்பிக்கையா? உங்க மேலையா?
ஒரு ஆணுக்கு காதலியை விட தோழிகள் அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் அவன் பெண் பித்தன்னு இல்ல தினோ. அவன் அத்தனை பெண்களின் நம்பிக்கைக்கு உரியவன். பெண்களின் மீதான அவனுடைய கண்ணியம்தான் அவன் நட்புக்கு காரணம். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க ரொம்ப நல்லவர், கண்ணியமானவர், அன்பானவர். ஆனா இதையும் தாண்டி ஏதோ தேவைப்படுது காதல் வயப்பட. சொல்லிவிட்டு மென்மையாக சிரித்தாள். தினு அமைதியாக அமர்ந்திருந்தான். தினு, ஏன் இத்தனை மௌனம் என்றாள் சிரித்தபடி. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு மட்டும் புரியுது. பல நேரம் உன்னை மற்ற பெண்களோட ஒப்பிட்டு நான் வியந்திருக்கேன். நீ பொக்கிஷ மாதிரி ஒரு மனுஷி. இது வரைக்கும் நீ யாரையும் கோபமா பேசிக்கூட பார்த்ததில்ல. இத்தனை அன்பான ஒரு பொண்ணு வாழ்க்கையில கடந்து போறது இனி கஷ்டம்தான். வலியாய் சிரித்தான். அங்கே தர்ம சங்கடமான மௌனம் நிலவியது. உள்ளே விக்ரமின் கண்களும் பனித்து கிடந்தது. ஏன் சிரவந்தி, சும்மா தான் கேட்குறேன். உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்கன்னு சொல்லவும் முடியல, இல்லைன்னு தள்ளவும் முடியல. அது இருக்கட்டும், எப்பவும் லாலிபாப் சாப்பிட்ற பையனுக்கு இப்ப என்ன காதல் கீதல்னு வசனம் பேசிக்கிட்டு? அவள் புருவத்தை உயர்த்தி அவனை கேலி செய்தாள். இத்தனை நாள்ல நான் பார்த்த நல்ல பொண்ணு நீ மட்டும்தான். ஐயோ, எதுக்கு இன்னைக்கு இத்தனை ஐஸ்? மண்ணாங்கட்டி, அதான் காதலிக்கவே மாட்டேன்னுட்ட. உன் ஐஸ் வச்சு என்னாக போகுது? நிஜத்துல எல்லாருக்கும் விக்ரம பார்த்துதான் இந்த பயமே வந்தது. ஏன்னா அவன் அந்த கவிதாவை அத்தனை நேசிச்சான். மடையன் அன்பு காட்டுறதுல குழந்தை மாதிரி. ஆனா அவ இவனை தூக்கி எறிஞ்சிட்டு போனப்ப ரொம்பவே நொறுங்கி போயிட்டான். அதுவும் காதல் இல்லாமையே காசுக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது எத்தனை பெரிய வலி. டைவர்ஸ்க்கு போனப்ப கூட அவங்க கேட்ட தொகையை எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாம கொடுத்தான். அவன் தோத்து போனதுல எங்க குடும்பமே ஆடித்தான் போச்சு. அவன் பேச பேச இவன் கண்கள் குளமானது. அது சரி, உங்க ஃப்ரெண்டு ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? அவள் கேட்க விக்ரம் அறைக்குள் அமர்ந்து பெரும் குரலில் சிரித்தான். தெரியல, அவனும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு காத்துட்டு இருக்கானோ என்னவோ. அவன் சொல்ல அவள் முகம் சிவந்து போனது. விக்ரமின் மனம் இளகியது. அவளுக்கு தான் துளி கூட பொருத்தமில்லை. எதற்காக எந்த குறையும் இல்லாத அவள் தன்னை வந்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்? இனி எந்த நிலையிலும் அவளை வற்புறுத்த கூடாது என்று முடிவு செய்து கொண்டான். அனந்த நாயகி லதாவுக்கு போலவே இவளுக்கும் நகைகளும் துணிமணிகளும் வாங்கி வந்து குவித்தாள். எதுக்கு ஆன்டி இதெல்லாம்? இவள் சிணுங்க செல்லமா இவள் முதுகில் அடித்தாள். எதுக்கு நான் கேட்குறேன்? என் வீட்டு சாவி கொத்தையே உன் கையில தரத்தான் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நீதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நிக்கிறையே, நான் என்னதான் செய்ய? அங்கலாய்த்தாள். அதனால என்ன ஆன்டி, 2 பொண்ணுங்க வீட்டை விட்டு போறாங்க, 2 மருமகள்க சீக்கிரம் வர போறாங்கன்னு நினைச்சுக்கங்க. அதுல ஒருத்தியா நீ இருக்க கூடாதா சிரவந்தி? ஆனந்த நாயகி கேட்க சிரித்தபடி கடந்து போனாள். லதாவின் திருமண ஏற்பாட்டில் மெல்ல மெல்ல தன் துயரங்களை மறந்து போயிருந்தாள் ஷிரவந்தி. தினமும் அவளும் சேர்ந்து பொருட்களை வாங்கி வந்து குவித்தார்கள். விக்ரமும் ஷிரவந்தியும் சேர்ந்து மண்டப அலங்கார பொருட்களில் இருந்து ரிட்டர்ன் கிஃப்ட் தேர்வு செய்வது வரைக்கும் சேர்ந்தே அலைந்தார்கள். லதாவும் நிறைய மாறி இருந்தாள். எத்தனை வெறுப்பை காட்டினாலும் அதை அன்பு காட்டி மாற்றிய ஷிரவந்தியை அவளுக்கும் பிடித்துத்தான் போனது. அவளை வாய் ஓயாமல் அழைத்து கொண்டே இருந்தாள். அவளுடைய பர்சனல் பொருட்கள் வாங்கி வர ஷிரவந்தியை மாற்றி மாற்றி அழைத்து போக அவளுடைய அந்த மாற்றம் அங்கே வியப்பானதாயிருந்தது. திருமண நாளும் வந்தது. முறையாய் குறித்திருந்த அந்த தேதியில் இனிதாய் திருமணமும் முடிந்தது. அங்கே குழுமி இருந்த அனைத்து உறவு முறைகளின் கவனத்தையும் ஷிரவந்தி பெரிதாய் ஈர்த்தாள். பொண்ணு யாரு ஆனந்து? எங்களுக்கு சொல்லாம விக்ரமுக்கு முடிச்சிட்டியா? இவர்கள் காதுபடவே கேட்டார்கள். பிரவுன் வண்ண பட்டு புடவையும் அதற்கு ஏற்ற கண் கவர் நகைகளும் கருநாக ஜடையில் சரசமாடிய பூவும் என்று அழகோவியமாக நின்றாள். எத்தனை வலிந்து விலக்கியும் விக்ரமினால் அவளை விட்டு கண்களை பிரிக்க இயலவில்லை. அவள் பிடிவாதத்தின் மீது அவனுக்கு கட்டுக்கடங்காத கோபமும் வந்தது. திருமணம் முடிந்து பிரியா விடை தந்து லதா பயணப்பட அவளை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுவிட்டு 1 வாரம் தங்கி இருந்து தைரியம் தந்துவிட்டு அனந்த நாயகியும் வாசுதேவனும் கிளம்பி போனார்கள். மிக சரியாய் அடுத்த நாளே ஷிரவந்திக்கு சிங்கப்பூர் செல்வதற்கான விமான டிக்கெட்டும் வந்து சேர்ந்தது. அன்றைய இரவு இன்னும் இன்னும் கருப்பாக இருப்பது போல் தோன்றியது. மாடி வராண்டாவில் வெகுநேரம் மட்டுக்கும் நடந்து கொண்டிருந்தான்.
அங்கிருந்து கீழே பார்த்தான். தோட்டத்தில் ஷிரவந்தி ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். என்ன யோசிக்கிறாய் திராதகி? அதுதான் என்னை பத்தி துளியும் யோசிக்காம இங்கிருந்து போக தயாராகி விட்டாயே. உனக்கு என்ன கவலை வந்தது இப்போ? அவன் மனசு பரிதவித்தது. போயிட்டு எப்ப வருவ பாப்பா? ஆயிஷாமா பக்கத்தில் வந்து ஆதரவாய் கை பற்றி கொண்டு கேட்டார். வரமாட்டேன் ஆயிஷாமா, நான் அங்கேயே இருக்கிற ஐடியால தான் போறேன். வாயை கழுவு, அல்லாஹ் காப்பாத்தட்டும். என்ன நடக்க போகுதுன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. அது மேலே இருக்கிற அவன் கையில மட்டும்தான் இருக்கு. எல்லாம் நல்லதாத்தான் நடக்கும், நான் நம்புறேன். விடிந்தும் தான் விட்டது. அந்த நாளும் பிற்பகலில் ஃப்ளைட் என்றாலும் இவர்கள் காலையிலேயே சென்றாக வேண்டும். அலைபேசியில் அனந்தநாயகி மற்றும் வாசுதேவன் லதா ஆகியோரிடமும் ஆரத் தழுவி ஆயிஷாமாவிடமும் விடை பெற்று கொண்டாள். தினோ கைகளை அன்பாய் குலுக்கினான். அதில் அத்தனை நட்பு இருந்தது. காரின் முன் கதவை திறந்து வைத்து கொண்டு இவளுக்காக காத்து கொண்டிருந்தான் விக்ரம். விடை பெறும் இந்த நிமிஷத்தில் கூட அவனுடைய மனசை வேதனைப்படுத்த அவள் விரும்பவில்லை. அவனுடனான இந்த பயணம் இன்றோடு முடியப் போகிறது. கோபமும் எரிச்சலும் அன்பும் நெகிழ்வும் என்று பலவிதமான வித்தை காட்டிய இந்த பயணம் இன்றோடு முடியப் போகிறது. இவனை இனி என்றும் மறக்கத்தான் முடியாது. இது என்னுடனான உன் கடைசி பயணம் இல்லையா ஷிரவந்தி? என்றான் அமைதியாக. அவள் மென்மையாய் தலையசைத்தாள். நிறைய நல்ல நினைவுகளையும் நிறைய அன்பையும் நீ எங்க எல்லார் வாழ்க்கையிலும் தந்திருக்க. அதுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லணும். சார் ப்ளீஸ், அது என் டியூட்டி. அப்போ எல்லாமே கடமைக்குத்தான் செஞ்சிருக்க இல்லையா? நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. அப்படி இல்லை சார், கடமையை லைஃபோட செஞ்சா அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். நான் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிச்சிருந்தா சாரி சார். இத்தனை நாள் எனக்கு அடைக்கலம் தந்து என்னை அரவணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் நன்றி சொல்லலாமா? அப்போ நீங்க சொன்னீங்களே, நான் சொன்னது எல்லாத்தையும் நீ திருப்பி சொன்னியா ஷிரவந்தி? அவன் கேட்க அமைதியாகிவிட்டாள். ஏர்போர்ட்டில் வண்டியை பார்க் செய்துவிட்டு காத்திருந்தார்கள். இன்னும் நேரம் இருந்தது. பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் கனத்த மௌனம் அங்கே போர்த்தி கிடந்தது. நேரத்துளிகள் அவர்கள் பிரிவை சமீபிக்க வைத்து கொண்டிருந்தது. சிங்கப்பூர் போனதும் நீ பத்திரமா போய் சேர்ந்த தகவலை தெரியப்படுத்து ஷிரவந்தி என்றான். கண்டிப்பா சார். அவளுடைய முகத்தை கூர்ந்து பார்த்தவன் மெல்ல சிரித்தான். தேங்க்ஸ் ஷிரவந்தி, உன்னோட எல்லா அன்பிற்கும். உன்னை நீ பத்திரமா பார்த்துக்க என்றவன் மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். எழுந்து கொண்டான். இவள் இதயம் வேகமாக அடித்து கொள்ள தொடங்கியது. போகப் போகிறானா? இவ்வளவு நேரம் அவளுக்குள் இருந்த உறுதியும் பாதுகாப்பும் சட்டென்று குலைந்து போக லேசாய் உடம்பு நடுங்க ஆரம்பித்திருந்தது. வேண்டாம் விக்ரம், என்னை விட்டு போய்விடாதே. ஏன் இந்த நிமிஷம் உன் மார்பில் முகம் புதைத்து என்னை பத்திரப்படுத்தி கொள்ள சொல்கிறது. யாரும் அறியா தேசத்தில் நான் என்னவாவேன்? உன் அன்பு என்னை பலகீனப்படுத்துகிறது. எப்போதும் என் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துவாயே, அதை இப்போது செலுத்தி தொலைத்தால் என்ன? உன்னுடைய கோபமும் அந்த சிடுசிடுப்பும் அதுவே அடுத்த நொடி அன்பாய் கனிய வைக்கும் காதலும் பாசமும் இனி எனக்கானதா இல்லையா? என்னை எப்படியாவது தடுத்து விடேன் விக்ரம். நான் உன்னை பார்த்து பயந்த போதெல்லாம் என்னை உன் கூட வைத்திருந்தாய். இந்த நிமிஷம் நிஜமாகவே உன்னை நேசிக்கிறேன். அதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? அவள் மனசு கதறியது. நான் வரட்டுமா ஷிரவந்தி என்றான் அவளுடைய கண்களை நேருக்கு நேராய் பார்த்து. ஓகே சார் என்றாள். அவள் சொன்னது அவளுக்கே கேட்கவில்லை. ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஒரு வார்த்தையும் மேற்கொண்டு பேசாமல் திரும்பி நடந்தான். அந்த நீண்ட ஹாலில் அவனுடைய உருவம் புள்ளியாய் கரைந்து கடைசியில் காணாமல் போனது. ஷிரவந்தியின் கண்கள் குளமானது. தன்னுடைய மிதமிஞ்சிய பிடிவாதத்தால் அவனுடைய அன்பை உதாசீனப்படுத்தி விட்டோமோ என்று தோன்றியது. அன்பிற்கு ஏங்கி ஏங்கி தோற்று போனவன், பெண்ணின் உயரிய உளவியல் மீது மரியாதை வைத்தவன். அந்த மரியாதைக்கு உரிய பெண்ணை அவன் வாழ்க்கையில் சந்திக்காமல் போனதுதான் துரதிர்ஷ்டம். பெண்கள் அவனை ஏமாற்றியதால் தான் கோபத்தின் உச்சியில் நின்ற வார்த்தைகளை வீசினான். அவனுக்குள் நம்பிக்கையை பூக்க வைக்க யாரும் வரவில்லை. அவள் மனம் தவித்து கொண்டே இருந்தது. அவளுடைய முறை அழைப்பிற்காக காத்திருந்தாள். செல்போன் சிடுங்கியது. நல்ல வேளை இன்னும் அவள் அதை அணைத்திருக்கவில்லை. தெரியாத எண் யாராக இருக்கும்? கொஞ்சம் தயக்கத்துடன் தொடுதிரையை தள்ளி உயிர்ப்பித்தாள். ஹலோ, ஷிரவந்தியா? ஆமா, நீங்க?
நாங்க ஏஜேஎம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு விக்ரம்னு யாரையாவது தெரியுமா? அவர் என்னோட எம்டி தான். ஏன் என்னாச்சு அவருக்கு? என்றாள் பதட்டத்தின் உச்சியில். ஆக்சிடென்ட் மேடம், ஏர்போர்ட்ல. சரக்கு லாரியில அவரோட BMW மோதி இருக்கு. ஆள் யாருன்னு தெரியல. அவர் மொபைல்ல இருந்த விக்ரம்ங்கிற நேம் பார்த்ததும், லேட்டஸ்ட் காலிங்ல இருந்த உங்க எண் பார்த்ததும் தான் உங்களுக்கு தகவல் தர்றோம். நீங்க அவங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியல. அப்படி இல்லாட்டி அவங்க உறவுகளுக்கு முறையா தகவல் தந்து இங்கு உடனடியா வர சொல்லுங்க. அவர்கள் பேச பேச ஷிரவந்தியின் பூமி பல்லாயிரம் அடி கீழ் இறங்கி இருந்தது. மருத்துவமனைக்கே உரித்தான சானிட்டரி திரவங்களின் நெடி மிகுந்திருந்தது. அங்கே அழுது அழுது வீங்கிய விழிகளுடன் ஷிரவந்தி நாற்காலியில் 2 கால்களையும் மடக்கி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகே இன்னொரு நாற்காலியில் அழுது அழுது உலர்ந்து போன கண்களோடு ஆயிஷா உறங்கி போயிருந்தார். தினு கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்தான். அவன் முகத்திலும் கவலை அப்பி கிடந்தது. ஷிரவந்தி, கொஞ்சம் அமைதியா இர. ஏன் இப்படி அழற? கொஞ்சம் ஏர்போர்ட்ல இருந்து இப்படி பேய் பிடிச்சவ மாதிரி ஓடி வந்திருக்க. உனக்கு வழியில இருந்து ஏதாவது ஆகி இருந்தா ஒரு வினாடி கூட ஓயாம அழுதுட்டு இருக்க நீ. எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிற. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாட்டியா என்றான் அவள் அருகில் வந்தமர்ந்து மென்மையாய் அவள் கைகளை பற்றி கொண்டு. அப்போதுதான் அவளுடைய அழுகை இன்னும் அதிகமானது. எப்படி ரிலாக்ஸ் பண்ண வந்தினோ? அவரோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். லூஸ் மாதிரி உளராத. நீ என்ன செஞ்ச? உங்களுக்கு தெரியாது தினு. சின்ன குழந்தை மாதிரி என்கிட்ட இங்கிருந்து போக வேண்டாம்னு எத்தனையோ முறை கெஞ்சினாரு. அப்புறம் எதுக்கு இந்த பெண் ஜென்மத்துக்கு இத்தனை ஆணவம்? கெஞ்சினா மிஞ்சுறதும் மிஞ்சினா கெஞ்சுறதுமான திமிர். ஷிரவந்தி, கண்ட்ரோல் யோர் செல்ஃப். இல்ல தினு, என்னை கொண்டு வந்து விட வந்ததால தானே இத்தனை மோசமான விபத்தை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. இல்லாட்டி அவருக்கு இந்த இடத்துல என்ன வேலை இருக்க போகுது? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு தினு. அவள் கதற தேற்ற வழி இல்லாமல் நின்றான் தினு. மறு விருந்துக்கு புதுமண தம்பதிகளுடன் சென்றிருந்த அனந்தநாயகி மற்றும் வாசுதேவனுக்கு தகவல் அனுப்பவில்லை. அது அபசகுனமாய் மாப்பிள்ளை வீட்டாரை எண்ண வைக்கும் என்பதால் அமைதியாக இருந்தார்கள். இவளுக்காக விமான நிலையம் வந்து ஏமாந்து போன நீரஜா பயந்து போய் இவளுக்கு கால் செய்ய கதறி தீர்த்தாள். அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தினுவுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கியது. என்னவோ நிஜம்தான். இது போன்ற அன்பிற்காகத்தான் தினு காத்திருக்கிறான் பல ஆண்டுகளாய். அந்த அன்பில் கரைந்து போகத்தான் அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை அது நிஜமாக கூடிய காலம்தான் வந்துவிட்டதோ? கிட்டத்தட்ட 2 நாளானது அவன் எமர்ஜென்சி வார்டில் இருந்து மாற்றப்பட. அதுவரைக்கும் இப்படி அப்படி அசையாமல் மருத்துவமனையிலேயே தவம் கிடந்தாள். கிட்டத்தட்ட 1 வாரமாகியும் அவன் சுய நினைவுக்கே திரும்பவில்லை. அது மருத்துவர்களையே மிகுந்த கவலையில்தான் ஆழ்த்தியது. ஆயிஷாமா தொழுது அழுது வேண்டிக் கொண்டிருந்தாள். அது ஒரு மதிய வேளை. கட்டிலில் துவண்டு போய் வாழை நாராய் கிடந்தான். அவனை பார்க்க பார்க்க மனது விதும்பியது. தலை கீழாய் தொங்கிய மருத்துவ உபகரணங்களை கவலையாய் பார்த்தபடி கட்டிலின் அருகில் அவள் அமர்ந்திருந்தாள். இப்படியே சலனமற்று கிடக்கும் இவனுடைய உடம்பில் எப்போது மீண்டும் உயிர் திரும்பும்? சில நேரம் கோபமாய், பல நேரம் கனிவாய், இன்னும் அதிகமாய் அக்கறையாய் கேட்கும் அவனுடைய குரல் எப்போது மீண்டும் கேட்கும்? என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் இவனை இழந்து விட்டேனா? ஐயோ இறைவா, என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடேன். அனாதையாய் பிறந்தாலும் அன்புக்கும் குறைச்சல் இல்லாமல் வளர்ந்ததால் ஏற்பட்ட ஆணவமாயுது. அந்த அன்புக்கு ஏங்கிய அவனின் மனசு தெரிந்திருந்தும் அதை உதாசீனப்படுத்தலாமா? அது எவ்வளவு பெரிய குற்றம்! அவள் கண்ணில் இருந்து புறப்பட்ட கண்ணீர் சூடாய் அவன் புறங்கையில் தெரித்தது. அந்த கண்ணீர் வழி அவளுடைய காதலை அவன் உணர்ந்தானா? இல்லை. அந்த அத்வான நேரத்து அழகு குயில் ஒன்று விண்ணுக்கு சென்று இவள் வேதனையை இறைவன் முன் விண்ணப்பம் வைத்துவிட்டு வந்ததா தெரியவில்லை. அவன் கண் இமைகளை சிரமப்பட்டு திறந்தான். கண்களை மெல்ல திறந்து லேசாய் கையை அசைத்த பிறகுதான் அவள் உயிர் பெற்றாள். கண்கள் ஆனந்தத்தில் விரைந்து விம்மியது. தலையில் இருந்த பெரிய கட்டை தாங்க முடியாதவனாய் இமைகள் பிரிக்க கஷ்டப்பட்டு லேசாய் முகம் திருப்பி என்று முனகை மீண்டும் மயக்கமானான். ஏதோ ஒரு பழைய பாடல் வரிகளை மனசுக்குள் அசை போட்டபடி கட்டிலில் சரிந்து கண்களை மூடியிருந்தான் விக்ரம். மருத்துவமனை வளாகத்தில் பூத்திருந்த பவள மல்லியின் வாசம் நாசிக்குள் புகுந்து இம்சித்தது. அவனுக்கு நினைவு தெரிந்து அவன் இப்படி படுக்கையில் கிடந்தது இந்த முறைதான் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும்.
அவனுக்கு ஓய்வு என்பது இப்படி ஏனும் ஒரு வகையில் வந்தால்தான் உண்டு. நினைவு திரும்பத் தொடங்கிய அந்த நாட்களுக்கு பிறகு அவனுடைய உடலில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கியிருந்தது. அருகில் இருந்து ஷிரவந்தி தான் கவனித்துக் கொண்டாள் என்றாலும் பெரும்பாலான நேரம் அவள் இங்கிருக்கும் போது அவன் உறக்கத்திலேயே கழித்திருந்தான். அவன் விழித்திருக்கும் நேரங்களில் ஆயிஷாமாவோ அல்லது தினுவோதான் உடன் இருந்தார்கள். இப்போது அவனிடத்தில் நிறைய தெளிவு இருந்தது. உடல் நிலையிலும் மனநிலையிலும். அறைக்கதவு திறக்கப்பட்டது. தலையணையை முதுகுப்புறமாய் வைத்து சாய்ந்து அமர்ந்திருந்த விக்ரம் கண்களை திறந்து பார்த்தான். ஷிரவந்தி நின்றிருந்தாள். அவனுக்கு விருப்பமான காட்டன் புடவை, ஒரு தேவதையின் சர்வ லட்சணம். இறுக பின்னிய பின்னல் இடையை தாண்டி புரண்டது. அவளுடைய சின்ன முகத்துக்கு இறுக பின்னல் இடுவது அவ்வளவு அழகாக இருக்கும். நெற்றியில் கீற்றிட்ட குங்குமமும் விபூதியும் அவள் அழகிற்கு தெய்வாம்சம் சேர்த்திருந்தது. வெகு நாளைக்கு பிறகு அவளை பார்க்கிறான். கண்களில் ஏக்கம் மிகுந்திருந்தது. வா ஷிரவந்தி, எப்படி இருக்க என்றான் தலையணையை முதுகில் சரியாய் பொருத்தி கொண்டு. இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு என்னை விட உனக்குத்தானே தெரியும் என்றான் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி கொண்டு. கோயிலில் இருந்து கொண்டு வந்திருந்த விபூதியை நீட்டினாள். கையில் அடிபட்டிருந்ததால் மடக்கி வைத்து கொள்ள சிரமப்பட அவள் தானே சிட்டிகை எடுத்து அவனுடைய நெற்றியில் கீற்றிட்டாள். ஷிரவந்தி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றான். எதுக்கு சார்? எனக்காக உன்னுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்ததற்காகவும் என் பக்கத்துல இருந்து தாய் அன்பா கவனிச்சுக்கிட்டதுக்கும். இந்த வார்த்தை உலக இயல்புக்கு சரியானது. ஆனா எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் என்றான். அம்மானாலே நல்லவங்க தான் சார். நான் அதை உணரல ஷிரவந்தி. அப்படி இல்லை சார். அவங்க கிட்ட தாய்மை இல்லாம இல்லை. அதை விட அவங்களுடைய உணர்ச்சிகள் பலகீனமா இருந்ததால அது அவங்கள தப்பு செய்ய தூண்டி இருக்கு. அதை மறந்துடலாமே. அவங்கள மொத்த தாய்மையின் அடையாளமா ஏன் பார்க்கணும் என்றாள் கனிவாக. ஓகே, அது அப்படியே வச்சுக்க. அப்படின்னா கவிதா செய்தது? அவன் கண்கள் அனிச்சையாய் பூத்திருந்தது. அவங்க பலகீனத்தின் இன்னொரு வேர்ஷனா பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் சார்? நீ எல்லாத்தையும் இயல்பா சொல்ற ஷிரவந்தி. இப்படிப்பட்ட பெண்களின் துரோகத்தால என்னோட மொத்த வாழ்க்கையையும் நான் இழந்திருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உணர்ச்சிகளின் அடிமை என்றான் கோபமாக. அவன் மார்புக்கூடு ஏறி இறங்கியது. சார், அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கரைச்சு தரேன், குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று கூறி அவ்விடத்தை விட்டு நகர முற்பட்டவளின் வல கையை பற்றி இழுக்க அதை துளி கூட எதிர்பார்க்காத அவள் அவன் மீதே தடுமாறி சரிந்தாள். மிக மிக அருகில் அவன் முகம் பார்த்து துடித்து சுதாரித்து விலகி நின்றாள். விக்ரமிற்கு தன்னுடைய தவறு புரிந்தது. ஐம் சாரி ஷிரவந்தி என்றான் நிஜமான வருத்தத்துடன். இப்ப எதுக்கு இப்படி கையை பிடிச்சிங்க என்றாள் அவன் பற்றியதால் வலித்த கைகளை தேய்த்தபடியே. கை பிடிக்கத்தான் காத்திருக்க ஷிரவந்தி என்றான். அதுக்கு என்னோட அனுமதி வேணும் என்றாள் ரோஷமாக. அதுக்கும் சேர்த்துத்தான் என் காத்திருப்பு நீடிக்குது. பெண்ணை அடிப்படையில் மதிக்காத ஆணுக்கு அவளை நேசிக்க எந்த உரிமையும் இல்லை. நீ மனசாட்சியோட தான் பேசுறியா? பெண்களால நிஜத்துல பாதிக்கப்பட்டவன் நான் தான். ஆனாலும் என் வாழ்க்கையை முழுமையாக்க ஒரு நல்ல பெண் வரமாட்டாளான்னு நான் காத்துக்கிட்டு இருக்க. அதுதான் என்னோட பலகீனம். அப்படி இல்லை சார். நான் உங்களோட நிறைய விஷயங்கள்ல முரண்படுறேன்னு என் மேல தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உணர்ச்சிகளின் அடிமை இருந்த உணர்ச்சிகளின் அடிமையா இருந்த உங்க அம்மாவும் உங்க மனைவியும் மட்டும்தான் நீங்க பெண்களோட அடையாளமா நினைச்சதாலத்தான் இத்தனை வெறுப்பு உங்களுக்குள்ள மண்டி கிடக்கு. ஆனா தன் உணர்ச்சிகளை அன்பால ஜெயிச்சு நிராதரவான 20க்கு மேற்பட்ட பெண்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச ரத்னாமா மாதிரியும் காலம் பூரா உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கெல்லாம் சேவகம் செய்யற மனுஷி ஆயிஷாமாவும் அவளை ஏன் அறியாத வயசுல நீங்க அவங்க பராமரிப்புக்கு வந்தாலும் உங்களை தூக்கி வீசிட்டு சொத்துக்களை அபகரிச்சுட்டு போகாம உங்களை வளர்த்து ஆளாக்கி தன் குழந்தைகளை விட மேலா பார்த்துக்கிட்ட அத்தையும் அந்த பெண்கள்ல சேர்த்தி தானே சார். இவங்களை பார்த்து பெண்களை பத்தி நீங்க முடிவு எடுக்க கூடாதா? அவள் பேச பேச வியப்பாய் பார்த்தான். அவள் ஏதோ பெண் சமூகத்தின் ஒற்றை பிரதிநிதி போல் நின்றாள் அவன் முன்னே. உங்களுக்கு பெண்கள் மேல நம்பிக்கை இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரணமா பேசினாலே உங்களுக்கு அவங்க மேல சந்தேகம்தான். அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு நீங்க சிந்திக்கிறீங்க என்றாள் ரோஷமாக. நான் எப்ப கண்ணம்மா உன்னை சந்தேகப்பட்டேன்?
என்றான் நிமிர்ந்து அமர்ந்து. கட்டில் முனையில் அமர்ந்திருந்த ஷிரவந்தியின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் பத்திரமாய் வைத்து கொண்டான். எப்பவுமே. அதான் எப்போ? நான் தினைகிட்ட பேசினா, அவர் கூட வண்டியில வந்தா, இப்படி எப்ப பார்த்தாலும் சந்தேகம்தான். அது சந்தேகம் இல்ல ஷிரவி. உனக்கு என்ன புரியலையா? உன்னை பார்த்த நிமிஷம் தொட்டு நீதான் என் மனுஷின்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னையும் அறியாம உன்கிட்ட பொசசிவ்னஸ உண்டாக்கிடுச்சு. மத்தவங்க கிட்ட இயல்பா இருந்த நீ என்ன பார்த்து மட்டும் விலகி விலகி போனதும், இதெல்லாம் சேர்ந்து கடைசியா எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பையும் நான் இழந்துடக்கூடாதுன்னு பதட்டம். இதுதான் என்னோட அந்த கோபத்துக்கு காரணம் ஷிரவந்தி. அப்போ உங்களோட கல்யாண வாழ்க்கையை பத்தி சொல்லி என் சம்மதம் வாங்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட அத்துமீறி உங்க அன்பை திணிச்சது மட்டும் நியாயமா? என்ன யோசிச்சீங்க? இவ அனாதை தானே, இவளுக்கு இதுக்கு மேல என்ன தேவைப்படுதுன்னு தானே நீங்க என்னன்னு சொல்லாம என்ன கட்டாயப்படுத்தினது தப்பு தானே? சரியாக பொட்டில் அடித்தாள். அவள் கையை எடுத்து தன் நெஞ்சில் பத்திரப்படுத்தி கொண்டான். அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டான். அது மட்டும்தான் நான் செய்த தப்பு. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி உன்னை தாழ்வாவோ இல்ல ஏமாத்தணுங்கிற எண்ணத்திலோ செய்யல. உன் மனசுல என்ன இருக்குன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன விரும்ப ஆரம்பிச்ச பிறகு நிஜத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்த ஷிரவந்தி. என்ன நம்பு. இல்ல இல்ல, இது போங்கு ஆட்டம். காதலிச்ச பிறகு எப்படி மறக்க முடியுமாம்? அதுதான் நானும் சொல்றேன். என்னை ஏன் மறக்க சொல்ற ஷிரவந்தி? என்னால முடியலையே. அவன் குறும்பாய் கேட்க அவள் சட்டென்று உணர்வு பெற்றாள். ஐயோ, இது என்ன கூத்து? தன்னை மறந்த காதலர்கள் போல் ஏதோ பேச ஆரம்பித்து அது எங்கெங்கோ பயணப்பட்டு இத்தனை நெருக்கமாய் ஷிரமந்தி வேகமாய் அவனுடைய கைகளை உதறி எழுந்து நின்றாள். சாரி சார், நான் ஏதேதோ தப்பா பேசி தொலைச்சிட்டேன். இல்ல ஷிரவந்தி, இப்பதான் உன் மனசு சரியா பேசி இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க பெண்களை மதிக்கலைன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சு அது திசை மாறி எங்கேயோ போய் நின்னு இருக்கு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது உண்மையில். என்னால தான் உங்களுக்கு இந்த விபத்து நடந்ததுன்னு. தவிர ஆன்ட்டிக்கும் தகவல் தரல. அதுதான் நீங்க குணமாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்க முடிவு செஞ்சிருக்கேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. நீங்க சரியானதும் நான் மறுபடியும் போய்த்தான் ஆகணும். இப்ப நான் கிளம்புறேன். வேகமாய் ஹார்லிக்ஸை கரைத்து டேபிள் மேல் வைத்தாள். அவ்வளவுதானா ஷிரவந்தி? வேற என்ன இருக்கு? இந்த விபத்து கூட மீண்டும் நாம சேர்றதுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புன்னு உனக்கு தோணலையா? எதுவும் இல்ல சார். இதுவரைக்கும் நான் என் வாழ்நாள்ல மோசமான மனிதர்களை சந்திக்கல. அதனால இனியும் சந்திக்க மாட்டேன்னு நம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் கிளம்புறேன். அவள் திரும்பி நடந்தாள். அவனுடைய பார்வை எக்ஸ்ரேவாய் தன்னுடைய எலும்புக்குள் ஊடுருவி இதயம் துளைக்க முயல்வதை அவனால் உணர முடிந்தது. இன்டென்ட் நடந்து கதவை சமீபித்த நேரம் தடால் என சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள் நடுங்கி போய் ஓடோடி வந்தாள். கட்டிலில் இருந்து கீழே இறங்க முற்பட்ட விக்ரம் கீழே விழுந்திருக்கிறான். ஓடி வந்து அவனை மெல்ல எழுப்பி மீண்டும் படுக்கையில் படுக்க வைத்தாள். அவள் கண்கள் கசைந்தது. முதுகுக்கு தலையணையை தந்து அவனை ஆஸ்வாசமாய் அமர வைத்தாள். என்னாச்சு சார்? எதுக்கு கீழே இறங்குனீங்க? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் சார் என்றாள் பதறிப்போய். அவன் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தான். மறுபடியும் என்னால கீழே விழுந்திருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு. எழுந்துட்டேன் பாரு. அதுக்குத்தான் நான் வருத்தப்படுறேன். நீ இப்போ சொன்ன பாரு, நான் வாழ்க்கையில மோசமானவங்களையே சந்திக்கலன்னு அதே உணர்வோட என்னால சொல்ல முடியல. எனக்குள்ள நிறைய கனவுகளை தேக்கி வச்சுட்டு அதை வெளிப்படுத்த தெரியாத ஊமையா இருக்க. நீ என்னை விட்டு போக நினைச்சது நியாயம்தான் ஷிரவந்தி. பெண்ணை மதிக்க தெரியாத அரக்கன் நான். எல்லாத்தையும் விட ஒரு வாழ்க்கையில தோத்து போய் அதை சம்மந்தமில்லாத மனிதர்களிடம் காட்டிட்டேன். ஐ எம் சாரி சிரவந்தி. இனியும் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உன் இஷ்டப்படி நீ எப்ப விருப்பப்படுறியோ கிளம்பலாம். தினிகிட்ட சொல்லி நீ உடனடியா கிளம்ப நான் ஏற்பாடு பண்ற. போயிட்டு வா சொல்லிவிட்டு தலையை தலையணையில் பின்பக்கமாய் சாய்த்து கொண்டான். அவனை மீறி கண்கள் கசைந்தது. தொண்டைக்குழி துக்கத்தை மறைக்க ஏறி தாழ்ந்தது. அவன் மார்பில் பூ பந்தாய் அவள் சரிய திடுக்கிட்டு போய் பார்த்தவன் அந்த நொடி அவனுக்கு ஏற்பட்ட உணர்வுக்கு தேர்ந்த இலக்கியவாதிகள் கூட தமிழ் படுத்த இயலாத உணர்வாய் இருந்தது. பேரானந்தம் கொண்டவனாய் அவள் கரைந்து ஓய காத்திருந்தான். எதுக்கு என்னை இப்படி கொல்றீங்க என்றாள் முகம் உயர்த்தி. அந்த முகத்தை கைகளில் ஏந்தி கண்ணீரை துடைத்து விட்டான். எனக்கு இது எதுவுமே பழக்கம் இல்ல. காதல், கல்யாணம், சண்டை, கோபம், பிரிவு
இது எதுவுமே பழக்கம் இல்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அன்பு மட்டும்தான். அத மட்டும் பார்த்துத்தான் நான் வளர்ந்திருக்கேன். அத காட்டித்தான் பழகியும் இருக்கேன். இப்போ உங்கள வேதனைப்படுத்துற குற்றவாளியா என்ன ஏன் ஆக்குறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்றாள் குழந்தை போல் விசும்பியபடியே. நீ நீதான் வேணும். நீ இப்ப சொன்னியே, உனக்கு அன்பு மட்டும் தான் தெரியும்னு. அந்த அன்பு முழுக்க முழுக்க எனக்கே வேணும். காட்டன் புடவையில தேவதை மாதிரி வலம் வருவியே, அந்த அழகு எனக்கு வேணும். யாரையும் சிறு வார்த்தையில கூட கோபப்படுத்தி எரிஞ்சு விழ மாட்டியே, அந்த பக்குவம் எனக்கு வேணும். எல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு நான் விரக்தியில நின்னப்ப, என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வந்து எனக்கு வாழணும்னு ஆசையை கொண்டு வந்தியே, அந்த மகிழ்வு எனக்கு வேணும். எனக்கு எல்லாரையும் போல வாழ ஆசையா இருக்கு ஷிரவந்தி. உன்னை காதலிச்சு அப்பப்ப சண்டை போட்டு சின்னதா அடிச்சு அப்புறம் திகட்ட திகட்ட காதலிச்சு இப்படி நிறைய நிறைய ஆசைகள். அவன் பேச பேச அவ்வளவு ஆச்சரியமாய் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அம்மாடி, இவ்வளவு பெரிய லிஸ்டா என்றாள் கேலியாய். இன்னும் நிறைய இருக்கு ஷிரவந்தி. ஆனா நீ சின்ன பொண்ணு. அதெல்லாம் நான் சொன்னா நீ ரொம்ப பயந்துடுவ. அவன் விஷமமாய் சிரிக்க அவள் செல்லமாய் முறைத்தாள். அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கண்களை மூடி லயித்தாள். விக்ரம், அவள் வாய் தன்னால் பிதற்ற அவள் முகத்தை விட்டுவிட்டு அவன் கைதட்டி சிரித்தான். எதுக்கு இந்த சிரிப்பு என்றாள் புரியாமல். இல்ல, கடைசி வரைக்கும் நீ என் பேரை சொல்லாமலேயே கதை முடிஞ்சு போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பானக்கா காப்பாத்திடுச்சு என்றான் கைகளை மேலே உயர்த்தி. அது யாரு பானக்கா என்றாள் புரியாமல். அது ஒரு லூசு. அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? டாக்டர் கிட்ட எப்ப டிஸ்சார்ஜ்னு கேட்கணும் ஷிரவந்தி. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ என்ன அன்பால கட்டி போட்ட மாதிரி உன்னை ஒரு கயிறால கட்டி போடணும் சீக்கிரமே. அவன் சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல அவன் தோளில் தலை சாய்த்தாள். ஊரில் இருந்து திரும்பி இருந்த அனந்த நாயகியும் வாசுதேவனையும் அழைத்து கொண்டு வந்த தினு அறைக்கதவை திறக்க அவர்கள் வருவதைக் கூட அறியாத இவர்கள் தங்களை மறந்திருந்தார்கள். ஒரு நொடி திகைத்து பின் மூவரின் முகங்களிலும் ஆனந்தம் தவழ்ந்தது. தினு, கடைசியில என் விக்ரம் வாழ்க்கையில நல்ல காலம் பிறந்துட்டுதுடா. நம்ம கௌரி பாக்கம் ஜோசியரை நான் கூப்பிட்டேன்னு கையோட கூட்டிட்டு வந்துடுடா. நம்ம வீட்டுல இன்னொரு கல்யாணத்துக்கான நேரம் வந்துட்டது. அனந்த நாயகி சொல்லிவிட்டு கண்களை துடைக்க எங்கிருந்தோ வந்த சுக ராகம் ஒன்று அவர்களின் சந்தோஷத்திற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பண் இசைக்க ஆரம்பித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.